பலியினைந்து சரித்திரமோ அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமோ அன்பு இயேசு பலியினைந்து சரித்திரமோ அருணதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமோ அன்பு இயேசு பலியினைந்து சரித்திரமோ வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இணையில்லாத பலிதான் நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இணையில்லாத பலிதான் இந்த பலி இணையில்லாத பலிதான் இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமோ அன்பு இயேசு பலியினைந்து சரித்திரமோ அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமோ அன்பு இயேசு பலியினைந்து சரித்திரமோ அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாகி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமோ அன்பு இயேசு பலியினைந்து சரித்திரமோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பாடுபடுவதற்கு முன்பாக, இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் என்று உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை
தன்னுடைய உடல் பிரசன்னத்தால் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுள்தான் நம் பெருமான் இயேசு கிறிஸ்து. வாழ்வு தருகின்றார், வாழ்வு கொடுக்கின்ற கடவுள். நாம் எங்கு சென்றாலும் ஆண்டவரிடத்திலே தான் வாழ்வு உண்டு என்ற ஒரு விசுவாசத்திலே நாம் வாழ வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவரை உண்டு சுவைப்போர்க்கு முடிவில்லாத வாழ்வு உண்டு என்ற ஒரு விசுவாசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு எந்த கலக்கமும் வேண்டாம், எந்த அச்சமும் வேண்டாம். இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்ற உயரிய விசுவாசத்தோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்குறைகளை எல்லாம் எண்ணி பார்த்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை
பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமா. இறைவா, நற்கருணை என்னும் இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் தாரும். தந்தையாய் இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147 11 பாடல் பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக.
அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல.
அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள், இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கடவுள்தம் அன்பு பிள்ளைகளாக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி நம் தேவைகளுக்காக அவரிடம் மன்றாடி ஜெபிக்க அவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். புனித அகஸ்தினா சொல்லுவார், வி ஆர் சண்டே கிறிஸ்டியன்ஸ் என்று. ஞாயிற்றுக்கிழமை தோறும் கடவுளுடைய திருப்பெயரால் ஒன்று கூடி கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பை தியானித்து அவர் உயிர்ப்பை கொண்டாடி மகிழக்கூடிய ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் நாங்கள் என்று சொல்லுவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படித்தான் திரு அவை காலந்தோறும் ஞாயிறு திருப்பலிக்கு போவது என்பதை ஓர் அவசியமான கிறிஸ்தவ கடமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஆகவே தான் கூடி வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை குறித்து எசையா இறைவாக்கினரும் ஆண்டவரின் நாள் என்று சொல்லுகிற போது எசையா இறைவாக்கு நூல் 58ஆம் அதிகாரம் 13வது இறைவாத்தில் சொல்லுவார், ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு கொடு என்று. ஆக இது மகிழ்ச்சியின் நாள். ஆகவே தான் தவக்காலத்தில் வரக்கூடிய ஞாயிற்று திருப்பலி என்றாலும் கூட அதை திரு அவை ஒரு திருப்பலியாக, நன்றி திருப்பலியாக கொண்டாடி மகிழ்கிறது. ஏனெனில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்துவில் கடவுள் நமக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியின் திருநாள். இது ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் என்று சொல்லுவார் எசையா இறைவாக்கினர். ஆகவே தான் ஞாயிறு திருப்பலி என்பதை நம்முடைய அவசிய கடமையாக காணுகிறோம். என்ன அலுவல் என்ன வேலை இருந்தாலும் ஞாயிறு திருப்பலிக்கு போயே ஆக வேண்டும் என்கிற ஒரு மரபை நம்முடைய முன்னோர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். கடன் திருப்பலி என்றும் சொல்லுவார்கள். கடவுளுக்கு நாம் திருப்பி கொடுக்கவே வேண்டிய ஒரு அவசியமான வழிபாடு, ஆராதனை. ஆக ஞாயிறு திருப்பலி அத்துணை அவசியமானது என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறேன். அந்த வகையில் இங்கு கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் திரு அவை இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த மேன்மைமிகு திருவுடல் திரு இரத்த திருநாளை, நற்கருணை திருநாளை கொண்டாடுகிறது. கடந்த வாரம் மூவொரு கடவுளின் திருநாளை கொண்டாடினோம். இந்த ஆண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேமிகு திருவுடல் திரு இரத்த திருநாளை, நற்கருணை திருநாளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அந்த மூவொரு கடவுள் நற்கருணையாக எந்நாளும் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் அவர், இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுள். கடவுள் நம்மோடு என்று பெயர் சுட்டி கொண்ட ஒருவர், துணையாளராக எந்நாளும் தூய் ஆவியாராக நம்மோடு இருக்கிற அந்த கடவுள் நற்கருணை வடிவில் இருக்கிறார். அந்த கடவுளை எந்நாளும் வணங்கி மகிழ்கிறோம் என்பதே நமது நம்பிக்கை. ஆக கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமும் அதன் ஊற்றும் எல்லா அருள் அடையாளங்களின் பிறப்பிடமும் இந்த நற்கருணையே என திரு அவை நமக்கு போதிக்கிறது. ஆக இந்த நற்கருணை நமது கிறிஸ்தவ வாழ்வின் எல்லாமும் என்று உணர்ந்திருக்கிற போது இந்த திருநாளை அதன் பொருள் உணர்ந்து சிறப்பாக கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, மேக்சிமிலியன் கோல்பே சொல்லுவார், விண்ணவர்கள் ஒரே ஒரு காரியத்துக்காக இந்த உலகத்து மாந்தர் குறித்து பொறாமைப்படுவார்கள். ஏனெனில் இவ்வுலக மாந்தருக்கு மட்டும்தான் நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று. தங்களுக்கு கூட கிடைக்காத வாய்ப்பு இவ்வுலக மாந்தருக்கு கிடைத்திருக்கிறதாகவே வானதூதர்களும் கூட மனிதர்கள் குறித்து பொறாமைப்படுவார்கள் என சொல்லுவார். அதே போல புனித பாதரே பியோ சொல்லுவார், அமைதியை விரும்பி தேடக்கூடிய மக்கள் நீங்கள். அந்த அமைதியின் மன்னராக இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நற்கருணையில் கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு கத்தோலிக்க திரு அவை மட்டுமே. அதை விட்டு ஒருபோதும் விலகி போகாதீர்கள் என சொல்லுவார். ஆகவே தான் நான் சொல்லுவேன், திரு அவையின் மிகப்பெரிய சொத்து இந்த நற்கருணையே. ஆக பிரிவினை சகோதர சகோதரிகளோ பெந்தகோ சபையினரோ ஏற்கவில்லை என்றாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் நமது கிறிஸ்தவத்தின் மிக அடிப்படையான நம்பிக்கையாக கொண்டிருப்பது இந்த நற்கருணை, ஆண்டவரில்
நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையே. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை நமது வாழ்வின் எல்லாவுமாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கிற போது நான் வழக்கமாக சொல்வதுண்டு, மனிதர்கள் நமக்கு கடவுள் கொடுத்து போன 2 மிகப்பெரிய கொடைகள், தம்முடைய இறப்புக்கு முன்னால் இயேசு கொடுத்த 2 பெரும் கொடைகள், ஒன்று நற்கருணை, இன்னொன்று அன்னை மரியா என்று. ஆக இந்த உலகு வாழ்வதற்காக நானே வாழ்வதரும் உணவு என்று சொல்லி நம்மையே நாம் அந்த கடவுளில் எந்நாளும் காணும் பொருட்டு தமது உடலை நமக்கு உணவாக, தம் இரத்தத்தை நமக்கு குடிக்க பானமாக கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு என்பதை அறிந்திருக்கிறோம். அன்று மன்னாவை அந்த மக்களுக்கு கொடுத்த போது, நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் என்று சொன்ன கடவுள் கிறிஸ்துவில் நானே உங்கள் உணவாகி போனேன் என்று சொன்னார். நானே வாழ்வதரும் உணவு என்று சொன்னார். ஆக நமது வாழ்வாகி போன கிறிஸ்து என்னும் அந்த உணவை கொண்டாடி மகிழக்கூடிய பிள்ளைகளாக இந்த புனிதமிக்க நாளில் அன்னையின் திருத்தலத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை நமக்கு 3 காரியங்களை எப்போதுமே அவசியமாக உணர்த்தும் என நான் உணர்ந்திருக்கிறேன். ஒன்று, கடவுள் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார், அது அருளும் வல்லமையுள்ள பிரசன்னம் என்பதற்கான நிலைத்த அடையாளம் இந்த நற்கருணையே என்று நாம் உணர வேண்டும். விடுதலை பயண நூல் 13ஆம் அதிகாரம் 21, 22 இறைவார்த்தைகளில் வாசிக்கிறோம். கடவுள் செங்கடலை அந்த மக்கள் கடந்த போதும், பாலை நிலத்தில் 40 ஆண்டு காலமாக அவர்கள் நடந்து பயணித்த போதும் கடவுள் எங்கிருந்தார் என்று சொல்லக்கூடிய இறைவார்த்தை பகுதி சொல்லும், ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்டு நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை என்று. பகலில் அந்த கதிரவனின் வெம்மையிலிருந்து தனது மக்களை காக்க அந்த கடவுள் மேகத்தூணாக இருந்தார். இரவில் அந்த பாலைவன இருளில் அவர்களுக்கு ஒளிகாட்ட அந்த கடவுள் தாமே நெருப்பு தூணாக மாறிப்போனார். மேகத்தூண் மறைந்து போகவில்லை, அந்த ஒளித்தூணும் மறைந்து போகவில்லை. தன் மக்களோடு என்றும் இருந்த, தன் மக்களோடு எந்நாளும் வழி நடந்த கடவுளாகவே அவர் இருந்தார் என்று விவிலியம் சொல்லும். அதைத்தான் பின்னொரு நாளில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் 13ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் மேற்கோள் காட்டி சொல்லுவார், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். ஆக அந்த கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை, நம்மை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்வதில்லை என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய அருளின் அடையாளம் இந்த நற்கருணை. ஆக அந்த மேகத்தூண் அந்த நெருப்புத்தூண் மறைந்து போனது. பின்னர் அந்த சந்திப்பு கூடாரம் கூட இல்லாமற் போனது. அவர்கள் உடன்படிக்கையின் பேழையில் வைத்து காத்த அந்த கடவுள் தந்த மோசே கொடுத்த 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பனைகளை உள்ளடக்கிய அந்த பேழையும் கூட காலப்போக்கில் பொருளிழந்து போனது. ஆனால் எல்லா காலத்திற்கும் இந்த உலகில் கடைசி மனிதன் வாழக்கூடிய அந்த காலம் வரை எல்லா காலத்திற்கும் கடவுளது பிரசன்னத்தை, உயிருள்ள பிரசன்னத்தை, ஆற்றலும் வல்லமையுள்ள பிரசன்னத்தை, நம்மை விட்டு ஒருபோதும் விலகி போகாத பிரசன்னத்தை உணர்த்தும் மாபெரும் அடையாளமாக இந்த நற்கருணையே எந்நாளும் நின்றிருக்கும். பிரியமானவர்களே, ஆகவேத்தான் சொன்னேன், அந்த கடவுள் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார், நம் ஆற்றலாக வல்லமையாக இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியது இந்த நற்கருணை என்று. அதே போல் அந்த கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற அந்த மாறாத பேரன்புக்கான சான்று எந்நாளும் இந்த நற்கருணை என்பதை நாம் உணர வேண்டும். எரேமியா இறைவாக்கு நூல் 31ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் தன் மக்கள் மீது தான் கொண்டிருக்கிற அன்பு எத்தகையது என்பதை கடவுள் சொல்வதாக எரேமியா சொல்லுவார், உனக்கு நான் முடிவில்லா அன்பு காட்டினேன். முடிவே இல்லாத, ஒருபோதும் முடிந்து போகாத, எல்லா காலத்திற்குமான எந்த நிபந்தனையும் இல்லாத பேரன்பை உன் மீது காட்டினேன் என்பது அந்த கடவுளது வாக்கு. அந்த கடவுளது வாக்கு நிறைவேறியது நற்கருணையில் என்று பார்க்கிறோம். ஒசையா இறைவாக்கு நூல் 3ஆம் அதிகாரம் 19-20 இறைவார்த்தைகளில் தன் மக்கள் இஸ்ராயலோடு அந்த கடவுள் கொண்டிருந்த அன்பை பற்றி பேசக்கூடிய ஒசையா இறைவாக்கினர் கடவுளின் வார்த்தைகளாகவே சொல்லுவார், முடிவில்லா காலத்திற்கும் நான் உன் மீது மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், மாறாத அன்போடு உன் மீது நான் அன்பு பாராட்டுவேன். ஆக இறைவாக்கினர்களது மொழியில் இந்த கடவுளது பேரன்பு என்பது முடிவில்லா அன்பு, அது மாறாத அன்பு. மனிதர்களை பார்க்கிறோம், எல்லா நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, பல நூறு வரையறைகளுக்கு உட்பட்டு, காலையிலிருந்து மாலையில் காணாமற் போகிற அன்புக்கு மத்தியில் அந்த கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற அன்போ
முடிவில்லா பேரன்பு, அது மாறாத பேரன்பு என்று நாம் உணர்ந்திருக்கிறோமாக. இந்த கடவுளது பேரன்பு எத்துணை மிகுதியானது, எல்லா காலத்திற்குமானது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய புனித பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எபேசியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 18-19 இறை வார்த்தைகளில், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே கடவுளது அன்பை பெற்றிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலேயே அந்த கடவுளது அன்பை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வருகிறோம். முடிந்தால் அறிவு கெட்டாத இந்த கடவுளது பேரன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னவென்று அறிந்து தெளியும் ஆற்றல் பெறுவீர்களாக என்று சொல்லுவார். இந்த கடவுள் நம்மீது பாராட்டக்கூடிய பேரன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னவென்று அறிய இயலாது. ஆனால் அறிவு கெட்டாத இந்த இறை பேரன்பின் அந்த மாட்சியை உணரும் பேறு பெறுவீர்களாக. அதுவே கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசையாக இருக்கட்டும் என்று சொல்லுவார் புனித பவுலடியார். ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளது அன்பில் வளர்கிறோம், அன்பால் வாழுகிறோம். அந்த கடவுளது பேரன்பு எத்துணை மிகுதியானது என்கிற ஆச்சரியமே, வியப்பே நமக்குள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆக அந்த கடவுளது அன்பை பெறுகிறோம், கடவுளது இரக்கமிகு பேரன்பை பெறுகிறோம். அந்த கடவுளது இரக்கமிகு பேரன்பை நம்ம எந்நாளும் காக்கிறது என்று உணர்கிற போது அந்த கடவுளது இரக்கமிகு பேரன்புக்கான ஓர் அடையாளமாக இருக்கக்கூடிய நற்கருணைக்கு முன்னால் நாம் அண்டியிட்டு வணங்கி நிற்கிறோம் பிரியமானவர்களே. 3வது, இந்த நற்கருணை ஒரு புதிய வாழ்வுக்கு எந்நாளும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு அறநெறி தத்துவம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு அறநெறி பாதை. அது ஒரு புதிய பாதை, அது ஒரு மாற்று பாதை. அது அடிப்படையில் அன்பின் பாதை, அது பகிர்வின் பாதை, பகிர்தலின் பாதை, அது தியாகத்தின் பாதை. எந்த ஒரு நிபந்தனையுமின்றி பிறரை அன்பு செய்து, பிறருக்கு பணி செய்து, ஊழியம் செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று பார்க்கிற போது இந்த நற்கருணை ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவூட்டக்கூடிய கடவுளின் கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான், ஒருவர் மற்றொரு மீது அன்பு செலுத்துங்கள் என்கிற அந்த புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கலாத்தியருக்கு எழுதிய தனது திருமுகம் 5ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுவார். திருச்சட்டம் நிறைய இருக்கிறது, ஆனால் எல்லா சட்டங்களும் வந்து குவியக்கூடிய ஒரே ஒரு மையப்புள்ளி இருக்குமானால் அந்த மையப்புள்ளி இந்த கிறிஸ்து வழியாக கடவுள் கொடுத்த அந்த ஒற்றை கட்டளையே, எல்லோரையும் அன்பு செய்து வாழ்வதற்கான ஒரு வாழ்வு. ஆக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரு நற்கருணை இறை சமூகமாகவே எந்நாள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தைகள் தாங்கள் வாழ வேண்டியது அந்த நற்கருணை தங்களுக்கு காட்டக்கூடிய அந்த அன்பின் பாதையில், அந்த பகிர்வின் பாதையில் என்று உணர்ந்திருந்த கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்களும் உணர்ந்து கொள்ள முடியும். நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வு என்றால் அது என்ன என்று விவிலியம் சொல்லுகிறது. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களை பிளவுபடுத்தவோ அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு பாராட்டவோ எந்த காரணியும் அவர்களிடையே இல்லை. அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. எல்லாமே அவர்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நற்கருணையின் சமூகமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சார்ந்து பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உணர்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. ஆக தேவையில் உணர்வோர் எவரும் இந்த சமுதாயத்தில் காணப்படவில்லை என்கிற அந்த ஒரு நிலையை இந்த மானுடம் அமைகிற வரை இந்த நற்கருணை நமக்கு ஒரு சவால், நமக்கு ஒரு புதிய அழைப்பு இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ். எல்லோரையும் அன்பு செய், தயக்கமின்றி அன்பு செய், காரணமின்றி அன்பு செய், எந்த ஒரு தியாகத்தையும் செய், மிகுந்த மகிழ்ச்சியோடு செய், பிறரு தேவையில் வழியே போய் அவர்களுக்கு உதவி செய். அதுவே கிறிஸ்தவ அன்பு. நற்கருணை ஆண்டவரில் இயேசு ஆண்டவரை நாம் அவரது அன்பாக முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். அந்த அன்பையை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். மறைந்த புனித அன்னை தெரேசா பற்றி சொல்லுவார்கள். அவரிடம் கேட்கிறார்கள்,
உங்களால் எப்படி இத்தனை ஊக்கத்தோடு ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் பணி செய்ய முடிகிறது? ஒரு தீவிர நோயாளியின் அந்த புண்களை கூட உங்களால் ஒரு கையுறை அணியாமல் தொட்டு நலப்படுத்த முடிகிறதே, எங்கிருந்து உங்களுக்கு இந்த ஆற்றல் பிறக்கிறது? அவர் சொல்லுவார், நற்கருணை ஆண்டவரில். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் நான் அமர்ந்து பெறக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வல்லமை இந்த காரியத்தை செய்ய எனக்கு ஊக்கம் அளிக்கிறது என்று சொல்லுவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆண்டவரில் அந்த கடவுளது உடனிருப்பை, அருள் பிரசன்னத்தை உணர்கிற நாம் இந்த நற்கருணை ஆண்டவரில் அந்த கடவுளது அன்பு எத்துணை மிகுதியானது, எத்துணை வியப்புக்குரிய என்பதை உணர்கிற நாம் பெறக்கூடிய அதே அன்பை, கடவுள் நம்மை பாராட்டக்கூடிய அதே அன்பை, அந்த கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போலவே பிறரை அன்பு செய்ய வாழ அழைக்கிறது இந்த நற்கருணை என்பதை உணர்கிற போது இந்த நற்கருணை திருநாளை கொண்டாடக்கூடிய தகுதி நமக்கு கிடைக்கிறது. இந்த நற்கருணை திருநாளை கொண்டாடுவதின் பலனும் நமக்கு கிடைக்கும். கடவுளுடைய பிள்ளைகளாக எந்நாளும் வாழுவோம். நற்கருணை திருவிருந்தில் அந்த ஆண்டவர் தாமே உங்களை எந்நாளும் வளர்த்தெடுக்கட்டும். ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சி நாளில், ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாளில் நற்கருணை ஆண்டவரை கொண்டாடி அவரை ஆராதித்து மகிழும் மக்களாக கூடி வந்திருக்கிற நாம் என்றும் வாழுகிற நம்முடைய நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே நம்முடைய எல்லா ஜெபங்களையும் தந்தையாம் கடவுளிடம் ஏறெடுப்போம். வாழ்வுதரும் உணவு நானே என்றவரே எம்மிறைவா, திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இறை மக்களை உமது நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்தி நீரே நிலைவாழ்வு தரும் உணவை தந்து வழிநடத்துபவர் என்ற உணர்வை பெற்றிட செய்ய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேரன்பால் உறவுகளை பேணி காக்கும் உன்னத இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமது விழுமியங்களை உணர்ந்து பணி செய்யவே என்ற உன்னத நோக்கத்தை வாழ்வில் கடைபிடித்து மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி பொதுநல உள்ளத்தோடு செயல்பட வேண்டிய மனநிலையை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழியா உணவானவரே எம்மிறைவா, அன்றாடம் உம்மை உண்மை உணவாக உட்கொள்ளும் நாங்கள் நீரே எங்களுக்கு வாழ்வு அளிப்பவர், திடப்படுத்துபவர் என்ற நம்பிக்கையோடு ஒரே உள்ளமும் பகிரும் மனமும் கொண்டு எங்கள் வாழ்க்கை பாதையில் முன்னேறி செல்ல அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணையின் தெய்வமே எம்மிறைவா,
உம்மீது நம்பிக்கை கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடு மன்றாட்டுகளோடும் நன்றறிதல்களோடும் உம் திருமுன் பக்தியோடு கூடியுள்ள உம் மக்களை கண்ணோக்கி அருளும். மேலும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபிக்கும் அனைவருக்கும் உம் அளவற்ற இரக்கத்தையும் உடன் இருப்பையும் பொழிந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய புனித ஆரோக்கிய தாயின் பரிந்துரையில் ஜெபிப்போம். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் திருவடிகளில் கூடி வந்திருக்கிற நாம் அந்த அன்னையின் வழியாக ஏறெடுக்கும் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாது என நம்புகிறோம். அந்த அன்னை வழியாக நாம் மன்றாடுகிற எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமல் இருக்கும், அது ஒருபோதும் வீணாகி விடாது என்று நம்பியிருக்கிறோம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம் குடும்பங்களை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய தேவைகள் எதுவானாலும் மனவிட்டு சொல்லி, கேட்க தயங்குகிற காரியங்கள் என்றாலும் சொல்லி மன்றாடுவோம். நாம் கேட்பதற்கு மிகுதியாகவே பல வேளைகளில் கேட்காமலேயே தம் பேரருளை நமக்கு கொடுத்து காக்கிறவர் நம் கடவுள். எங்கள் நல்ல தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் காலமெல்லாம் உமக்கு நன்றி அறிந்திருக்கிறோம். இந்த நன்றி திருப்பலியில் பங்கெடுத்து உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரின் தூய்மை மிகு நற்கருணை திருநாளில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய தாயின் திருவடிகளில் நின்று நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கனிவாய் செவி சாய்த்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா, என்னை கையளிக்கின்றேன் இறைவா. உந்தன் பீடம் வந்தே நின்று என்னை முழுதும் தந்தே. உந்தன் பீடம் வந்தே நின்று என்னை முழுதும் தந்தே. உன்னை போல உலகில் வாழ உன்னத பலியாய் என்னை மாற்றிட கையளிக்கின்றேன் இறைவா, என்னை கையளிக்கின்றேன் இறைவா. கையளிக்கின்றேன் இறைவா, என்னை கையளிக்கின்றேன் இறைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்குமே காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை எமக்கு குறித்து காட்டுகின்றன. அதனால் மது திரு அவை கொற்றுமை அமைதியாகிய கொடைகளை நீரே கனிவுடன் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே எமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாய்களை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் திருவிருந்தில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்தில் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை மது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையேறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி மொப்பு கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இலையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுனிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். எனது உணவை உண்ணும் எவர் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவர் தாகம் தெரிந்திடா. வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் தாரும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உடைய பிள்ளைகள் நாங்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். எங்களின் மன சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல எங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்தருளும். நாங்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவரை நடக்க செய்தது போல எங்களையும் எழுந்து நடக்கச் செய்தருளும். நாங்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல எங்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய தாயின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, Velangani.